ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். மதிமயக்கும் மதிய வேலை. காட்டின் ராஜாவான சிங்கம் தன் மதிய உணவை முடித்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்பொழுது அங்கு வந்த சின்னஞ்சிறு எலி ஒன்று சிங்கத்தின் குகை அருகே வந்தது. அங்கே தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது ஏறி விளையாட துவங்கியது. சிறிது நேரம் நன்றாக விளையாடியது. எலியின் இந்த விளையாட்டால் சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் எலியை, நீ என்ன காரியம் செய்தாய்? நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் மீது ஏறி விளையாடுகிறாயா என்று கேட்டது. அதற்கு எலி, சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன் என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டே கூறியது. சிங்கமும், இந்த சின்னஞ்சிறிய உயிரினத்தை நாம் கொல்வதால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து, இனி உன்னை இந்த பக்கம் நான் பார்க்கவே கூடாது, இங்கிருந்து ஓடிவிடு என்று கோபமாக கூறியது. சிங்கம் விட்டால் போதும் என்று அங்கிருந்து தப்பித்து ஓடியது எலி. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் திடீரென்று காடே நடுங்கும்படி சிங்கம் கர்ஜித்தது. எலி, எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று சத்தம் வந்த திசையை நோக்கி போய் பார்த்தது. அங்கே சிங்கம் ஒரு வலையில் சிக்கிக் கொண்டிருந்ததையும் அது பயத்துடன் கர்ஜிப்பதையும் பார்த்து மிகவும் வேதனை அடைந்தது. உடனே அது சிங்கத்தின் அருகே சென்றதும், சிங்கராஜா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறியது. சிங்கத்தின் மேல் இருந்த வலையை தன் கூர்மையான பற்களால் சிறிதாக கடித்து வெட்டியது. சிறிது நேரத்தில் வலை முழுவதும் கடித்து சிங்கத்தை வலையிலிருந்து காப்பாற்றியது. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்ததும் தன்னை காப்பாற்றிய எலிக்கு நன்றி கூறியது. அப்பொழுது நன்றி கூறியது போதும், சிங்கராஜா, வேடர்கள் வந்துவிடுவார்கள், வாருங்கள், நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று கூறியது எலி. சிங்கமும் எலியும் அங்கிருந்து தன் இருப்பிடம் நோக்கி நடந்தன. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழத் தொடங்கினர். இதே போல் நாமும் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பதை இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் நாம அடுத்த கதையில சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர். பை பை கிட்ஸ் வே. குறளும் பொருளும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிட்ஸ் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாய், தேங்க்யூ.